இங்க வந்தாதான் கர்த்தருடைய வார்த்தை, இங்க வந்தாதான் ஜெபம். இதோட வீட்டுக்கு போயிட்டா அவ்வளவுதான். நானும் என்னுடைய டிவியும் என்னுடைய போனும் கர்த்தரை கூடவே. கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள பாஸ்டர் அவர்கள் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நாளும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இன்னைக்கு நிறைய முகம் சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கண்களை ஒரு விசை கூட மூடி, ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் கூட நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்கப்பா, எங்கள் கூட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் நேசிக்கிற பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே உயிர் தேர்ந்த காலை வேளையிலே ஆராதிக்க உங்கள் நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு கர்த்தர் நீங்கள் பேசுங்க சுவாமி. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தேவையான பரலோக மன்னாவினால கர்த்தர் நிரப்புங்க. இந்த நாளில் யூடியூப் வாயிலாக, டெலிவிஷன் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எங்களோடு ஆசையாய் கூடியிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா, நீர் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் அழகான 2 பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. ரொம்ப சுட்டி. ஒருத்தனுக்கு 8 வயசு, இன்னொருத்தனுக்கு 7 வயசு. சின்ன சின்ன பசங்க. ஆனால் அந்த ஊர்லேயே ரொம்ப சேட்டைக்காரங்க யாருன்னா அவங்க 2 பேர் தான். ஏதாச்சும் ஒரு பொருள் காணும்னா அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. ஏதாச்சும் யாரையாவது அடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. எங்கேயாவது என்ன அந்த ஊரில் என்ன இது மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைகள் எது வந்தாலும் அவங்க அம்மாவை தேடி தான் ஊருக்காரங்க வருவாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளைகளை பெற்றதுனால ஒரே வேதனை, ஒரே துயரம். இந்த 2 ஆண் பிள்ளைகளை பெற்று இந்த 8-7 வயசுலேயே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே, இன்னும் பெருசானா இந்த பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோன்னு ரொம்ப மனவேதனையோட மனக்கலக்கத்தோட அவங்க பாஸ்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 2 பேருக்குமே சர்ச்சுக்கு வர பசங்க. ஹல்லேலூயா. 2 பேருமே சர்ச்சுக்கு வரவங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா இந்த பசங்க ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்டு, டீச்சர் கம்ப்ளைண்ட்டு, இங்கே வந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் ஏதாவது சண்டை இழுத்துட்டு வந்துடுறாங்க, நான் என்ன பண்ணட்டுன்னே தெரியல, இவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் இவங்களுக்கு புத்திமதி சொல்லி இவங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வர வழியிலேயே பெரிய பையன் எங்கேயோ ஓடி போயிட்டான். சின்ன பையன் மட்டும்தான் அந்த அம்மாவால் பிடிச்சிட்டு வர முடிஞ்சுது. கொண்டு வந்து வச்சாங்க பாஸ்டர்கிட்ட. ஐயா வந்ததுமே அவனை பார்த்து கேட்டார், தம்பி உன் பேர் என்ன? என் பேர் ஜான். ஓ உன் பேர் ஜானா? ஓகே ஜான், இயேசு சுவாமி எங்கே இருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இவன் அமைதியாக இருந்தான். 2வது வாட்டி சத்தத்தை உயர்த்தி கேட்டார், ஏசப்பா எங்கே இருக்காருன்னு தெரியுமா உனக்கு? அப்பவும் அமைதியாக இருந்தான். 3வது வாட்டி இன்னும் சத்தமாக அவன் கிட்ட போயிட்டு, ஏசப்பா எங்கே இருக்காருடா தெரியுமாடா உனக்கு? சொன்ன உடனே பாஸ்டர் கையை உதறிட்டு ஒரே ஓட்டம் நேராக ஓடுறான். ஓடி அவங்க மூத்த அண்ணன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அவனை தேடி ஓடுறான். அவன் பேர் ஜேம்ஸ். ஜேம்ஸ் ஜேம்ஸ் கத்திட்டே ஓடி ஒரு வழியாக ஜேம்ஸை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டா. இப்போ போய் சொல்கிறான், ஜேம்ஸ் நம்ம பெரிய சிக்கலில் சிக்கிட்டோண்டா, பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இயேசு சுவாமி எங்கன்னு கேட்குறாரு, நீ எங்கன்னா பார்த்தியாடா? இப்போ பெரிய பிரச்சனை நமக்கு தான், ஏசாமியை காணுமா நம்மக்கிட்ட கேட்குறாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தி காட்லி ஹோம், தெய்வீக குடும்பம். காட்லி ஹோம், தெய்வீக குடும்பம். கிறிஸ்துவ திருச்சபையிலே சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் தெய்வீக குடும்பம் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் காட்லி ஃபேமிலி தான். அதற்காக தான் நம்ம முன்குறிச்சி அழைச்சி ஏசப்பா இந்த உலகத்தில் நம்ம பிரித்து எடுத்து அவருக்கென்று பரிசுத்த ஒரு ஜனமாய், பரிசுத்த ஆசாரிய ராஜரீக கூட்டமாய் வாழும்படியாக தான் ஏசப்பா நம்மளை பிரிச்செடுத்து கொண்டு வந்து சபைக்குள்ள அடைக்கலமாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா.
உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும் பொழுது சில குடும்பங்களை தான் அவருடைய அன்புக்குள்ள ஏசப்பா கொண்டு வந்து வச்சிருக்கிறார். குடும்பம் என்பது இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது மனுஷனை உண்டாக்கும் பொழுது ஒரு குழந்தையை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு வயசானவங்களை ஆண்டவர் உண்டாக்கல, அல்லது ஒரு வேற மாதிரியான எந்த ஒரு காரியங்களையும் அல்லது எந்த ஒரு வயதினரையும் ஆண்டவர் உண்டாக்காம வாலிபனாய் ஆண்டவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. உண்டாக்கி அவர்களை ஆண்டவர் கணவன் மனைவியாய் கர்த்தர் நியமித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி இது எல்லாத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு விசேஷமான ஒரு பந்தம் தான் திருமணம் என்பது. ஆமென். அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய ஆரம்பம். இன்றைக்கு வாழ்கிற அநேக கணவன் மனைவிகளுக்குள்ள அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அவர்களால் ஒரு நல்ல குடும்பத்தை அவர்களால் உண்டாக்க முடியவில்லை. ஆமென். கணவனுக்கு மனைவி மேலே பிரச்சனை, மனைவிக்கு கணவன் மேலே பிரச்சனை. அதற்கு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் அந்த உறவுக்குள்ள அன்பு இல்லை. ஆமென். எந்த ஒரு உறவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பு இல்லாமல் இருக்குதோ அந்த உறவு, அது எந்த மாதிரியான உறவாக இருந்தாலும் அதற்குள்ள ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை காணப்படவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கணவன் மனைவி நல்லா தான் இருந்தோம், மூணாவது ஒரு மனுஷன் உள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை, நாலாவது ஒரு மனுஷன் உள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை, அஞ்சாவது ஒரு மனுஷன் உள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை. அப்படி இல்லைன்னா சொல்லுவாங்க, இந்த செல்ஃபோன்னால் தான் பிரச்சனை, அல்லது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இவங்க இருக்கிறதுனால தான் பிரச்சனை, இந்த சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதுனால தான் பிரச்சனை. இன்னைக்கு நான் உங்களுக்கு அருமையான கணவன் மனைவிகளுக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதில் எதுவுமே பிரச்சனை இல்லை. பிரச்சனையினுடைய மூல காரணம் நீங்கள் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் இல்லைன்னா இன்னொரு மனுஷன், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைன்னா நாலாவது வீட்டுக்காரங்க, இந்த சொந்தக்காரங்க இல்லைன்னா அடுத்த சொந்தக்காரங்க. நீங்கள் இப்படி யாருமே உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரவே கூடாது, முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு ஸ்பேஸில் தான் போய் வாழணும். அப்படி தானேம்மா? ஒன்று நீங்கள் மெர்க்குரியில் வாழணும், இல்லை ஜூபிட்டரில் வாழணும், இல்லை யுரேனஸில் வாழணும், இல்லை நெப்டியூனில் வாழணும். பூமியில் வாழ முடியும். பூமியில் மனுஷங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழ முடியும்னு சொன்னால் அன்புக்குள்ளே அவர்கள் வர வேண்டும். ஆமென். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன இந்த திருமணத்துக்கான காரியங்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களோ பிடிவாதமாக பிடிச்சு இவங்க தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிப்பாங்க. நானும் ஐயாவும் அந்த மாதிரி நிறைய கேஸை நாங்கள் பார்த்து அவங்களுக்கு கவுன்சிலிங் போவோம். நான் கொஞ்சம் அந்த மாதிரி நேரத்தில் நான் ரொம்பவே கொஞ்சம் என்னுடைய பொறுமையெல்லாமே நான் இழந்துருவேன். அவங்க திருமணம் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் போனால் அந்த கணவன் எங்களை தனியாக கூப்பிட்டு சொல்லுவார், எப்படியாவது பேசி இதை முடிச்சிருங்க. அந்த அம்மா சொல்லும், ஐயா எப்படின்னா பேசி எனக்கு எதுவுமே அவங்க கொடுக்க கூட வேணாம் ஐயா, என்னை பிரித்து மட்டும் விட்டுருங்க. இப்போ சொல்லுவான் அந்த பையன், ஐயா எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா, 20 வருஷம் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து என்னை வளர்த்தாங்க ஐயா, இன்றைக்கி பாருங்கய்யா இந்த பொண்ணுக்காக நான் இப்படியெல்லாம் பண்ண முடியாது. உன்னை அன்னைக்கே உங்கள் அம்மா வேணான்னு சொன்னாங்க, அன்றைக்கே நீ அம்மா பேச்ச கேட்டுருக்கலாம், இன்றைக்கி பிடிக்கலன்னும் போது சொல்லுவாங்க, உனக்கு 20 வருஷம் வளர்த்ததான் உனக்கு அன்னைக்கு தெரில, மனைவி வந்ததுக்கப்புறம் தெரியுது. ஆமென். ஒன்று பிரித்து விடுங்கன்னு ஒரு கூட்டம் நிற்கும், இன்னொரு கூட்டம் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஆமென். நானும் ஐயா ஒரு முறை ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் சொன்னோம், நம்ம சபையில் சொல்லணும், திருமணம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம், தனியாக ஒரு வீட்டை அவங்க நியமிக்கணும். ஆமென். ஒரு மாமனாரோ மாமியாரோ அல்லது வீட்டில் மற்ற யாருமே இவங்க 2 பேருடைய அந்த லைஃபுக்குள்ளே யாருமே இன்டர்ஃபியர் ஆகவே கூடாது, யாரும் அவர்களுக்கு நடுவில் வரவே கூடாது. இல்லை உங்கள் மனைவிக்கு பிடிக்கலன்னா தனி கிச்சன் வேணும்னாலும் நீங்கள் வச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம். ஆமென். நீ 20 வருஷம் உன் தாயோடு உன் தகப்பனோடு நீ வாழ்கிற அந்த 20 வருஷத்தில் அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வைக்க முடியுமோ, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ முடியுமோ நீ வாழு. ஆமென். 20 வருஷம்தான் ஒரு தாய் தகப்பனோடு வாழ கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற வருஷங்கள்.
அதன் பின்பதாக ஒரு 20-30 வருஷம் உன்னுடைய சாவு வரையில நீ வாழ போறது யாரோட? உன்னுடைய மனைவியோட. ஆமென். அப்போ என்ன பாஸ்டம்மா என்ன சொல்லி தராங்க? அப்பா அம்மாவை தூர போட்டுறணுமா? தூர போட்டுற வேணாப்பா. உங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தூர நின்று செய்யுங்கள். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்கள் மனைவியோடு சேர்ந்து எடுங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள், நீங்கள் வாங்குகிற காரியங்கள், சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டாங்க. அவங்கள எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஏதாவது வாங்கணும்னாலும் அம்மாவை கேட்கணும். நிலம் வாங்கணுமா அம்மாவை கேட்கணும். பொருள் வாங்கணுமா அம்மா கூட போகணும். இது செய்யணுமா அப்பாவை கேட்கணும். இல்லை, உனக்கு திருமணமானால் நீ உன் மனைவியோடே தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், உன் அப்பா அம்மாவோடு இல்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஹல்லேலூயா. திருமணத்தை பற்றி வசனம் சொல்லுது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவியோட தன்னுடைய தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பார்கள், அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருப்பார்கள். தேவன் ஏற்படுத்துகிற இந்த பந்தத்துக்கு நடுவில் வேற யார் உள்ள வருவதற்கும் அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. கணவன் மனைவியை தாண்டி வருகிற இந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் மூன்றாவது நபர்கள் தான். ஆமென். இவங்க என் அம்மா ஐயா, இவங்க சொல்றதை தான் நான் கேட்பேன். இவங்க எங்க அப்பா ஐயா, இவங்க சொல்றதா? நோ, உன் மனைவி சொல்றதை நீ கேளு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட சாராள் சொல்லிட்டா, இந்த அடிமை பெண்ணாகி ஆகாரை நீங்க விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா. அவன் ஏற்றுக்கொள்ளும் போது போய் அவளை மனைவியா ஏற்றுக்கொள்ளுன்னு சாராள் சொல்லும் போது ஆபிரகாம் போய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கல. ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, என்னுடைய மனைவி இன்னொருத்தியை மனைவியா ஏற்றுக்கொள்ள சொல்றா, இது ஓகேவா ஆண்டவரே, நான் செய்யட்டுமா? அவன் கேட்கவில்லை. ஆமென். இப்பொழுது பிள்ளை பிறந்து இப்போ அந்த 2 லேடிஸ்க்கும் வீட்டில் பிரச்சனை நடக்குது. இப்போ சாராள் சொல்ற, இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய குழந்தைய இங்கிருந்து விரட்டி விடுன்னு சொல்லும் பொழுது இப்போ ஓடி போய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆபிரகாம், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், என் மனைவி இப்படி சொல்றாளே. ஆண்டவர் அவனுக்கு நீதி நியாயம் எதுவுமே அவங்ககிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் மனைவி உனக்கு என்ன சொல்கிறாளோ அதன்படி போய் நீ செய், அவ்வளோதான். அந்த ஆண்டவர் இது ரைட்டு ராங் எதுவுமே சொல்லலை, உன் மனைவி சொல்கிறத நீ செய். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவஜனமே, ஒரு நல்ல ஒரு தெய்வீக குடும்பமாய் உங்கள் குடும்பம் அமைய வேண்டும் என்றால் உன் கணவன் சொல்வதையும் உன் மனைவி சொல்வதையும் அதை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுதுதான் நல்ல ஒரு குடும்பம் உருவாகும். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இப்போ அந்த குடும்பத்தில் இப்போ கணவன் மனைவி ஆயாச்சு, இப்போ பிள்ளைகள் பிறக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே தெய்வத்துக்கு ஏற்ற சிற்றையில் அவர்களை நடத்துங்கள். ஆமென். சின்ன வயசுலேருந்தே ஸ்தோத்திரம் சொல்லு, அல்லேலூயா சொல்லு, பாட்டு பாடு, சர்ச்சைக்கு வா, தெய்வத்துக்குள்ள நடத்துங்க. அவர்கள் வளர வளர அந்த விசுவாச வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வளரணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி தெய்வத்துக்குள்ள இருந்த 2 குடும்பங்களை பற்றி, ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் ஒன்று புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிற 2 குடும்பங்களை பற்றி இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது என்னோடு கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்க நாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பலதரப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் முத்தி பல நேரங்களிலே நிலைமைகளிலே சாவு வரை போகிறது, தற்கொலையாக முடிகிறது. அநேக குடும்பங்களிலே கொலையாக முடிகிறது. அநேக குடும்பங்களிலே டிவோர்ஸாக முடிகிறது, விவாகரத்தாக முடிகிறது. எனக்கு ஒரு அருமையான ஒரு லாயர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் ஆண்டவரே அறியாதவர். அவர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னார், டைனா, எங்களுடைய கோர்ட்டில் நிறைய டிவோர்ஸ் கேஸ் வருது, அதில் 70% கிறிஸ்தவங்க தான் டிவோர்ஸ் கேட்டு நிற்கிறாங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஷேமாக இருந்துச்சு. நான் எப்போ அவர்கிட்ட பேசினாலும் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், என் பிரசங்கத்தெல்லாம் நான் அனுப்பிட்டு இருப்பேன். எனக்கு அதை கேட்டதும் ரொம்ப மன கஷ்டமாச்சு. எனக்கு என்ன பதில் சொல்கிறது இல்லை. அது அவர் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக இன்றைக்கு நடக்கிற சென்னை ஹைகோர்ட்டில் 70% கிறிஸ்தவங்க தான் டிவோர்ஸ் கேட்டு நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு குடும்பத்துக்கு
உங்களுக்குள்ள தெய்வன் இல்லையோ? இப்ப புறஜாதிகளுக்குள்ள இப்படி ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அது ஒரு ஆச்சரியமான காரியம் அல்ல. ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகள், கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள், கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள அடிதடிகள், கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு உண்மை இல்லாத சூழ்நிலை அப்படியெல்லாம் இருக்கணும் சொன்னா, சின்ன வயசுலேருந்து திருச்சபையில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், சின்ன வயசுலேருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களையும் போதிக்கப்பட்டு தெரிந்து கொண்ட இன்றைக்கு பிள்ளைகளுக்குள்ள ஒரு தெய்வீக வாசனை கிடையாது. ஹல்லேலூயா. சும்மா பைபிள் எடுத்துட்டு சண்டே சர்ச்சுக்கு வர்றது, ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, காலேஜ் போகிற மாதிரி சர்ச்சுக்கு வர்றது, சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு அமைதியாக போகிறது. இங்கே என்ன பேசினாலும் அவருடைய இருதயத்துக்குள்ளே அவைகள் கிரியை செய்கிறது இல்லை. ஆமென். இன்றைக்கு எல்லா வார்த்தைகளும் காதுகளில் கேட்கிறோம், அது இருதயத்துக்குள்ளே நம்ம தியானம் பண்ணுறது இல்லை. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இங்கே கேட்கிற பிரசங்கத்தை நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு வாட்டி யோசிங்க. இன்னைக்கு சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, இன்னைக்கு என்ன வேத வாசிப்பு வாசிச்சாங்க. ஒரு முறை கூட நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட திரும்பவும் உங்களோட ஆண்டவர் இடைப்படுவார். ஹல்லேலூயா. சபையில நீங்க உற்சாகமாய் கவனமாய் நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் உங்களோட கூட தேவன் இடைப்படுவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எத்தனையோ தற்கொலைகளை தடுத்திருக்கிறது. ஆமென். அதற்கு நம்முடைய சபை ஒரு பெரிய சாட்சி. கர்த்தருடைய வசனம் எத்தனையோ குடும்பங்களுடைய வழிகளை மாற்றி அமைச்சிருக்கிறது, எத்தனையோ ஜீவன்களை திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது விலையேறப்பட்ட வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. நம்ம குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம நின்று நிதானித்து கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. எங்க தப்பு நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை, இதை எப்படி மாற்றலாம், இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் என்கிற காரியத்துக்குள்ள ஒவ்வொருவரும் யோசிக்கிறோம். சில காரியங்கள் சரி செய்ய முடியாத காரியங்கள், கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆமென். சில குடும்பங்கள் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. எவ்வளோ பேசி பார்த்து எத்தனை பிரச்சனை பண்ணாலும் அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தெய்வ சமூகத்துக்கு கொண்டு போயிடுங்க. ஆமென். ஆண்டவரே, இதை நான் போராடி போராடி வருஷ கணக்கில் போராடுறேன், என்னால் இதை மாற்ற முடியல, என்னால் புரிய வைக்க முடியல, என்னால் இதில் காரியத்தில் சமாதானமாய் கொண்டு போக முடியல, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் எனக்கு இறங்கி உதவி செய்யுங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த காரியங்களிலே கர்த்தர் இடைப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், இப்போ அந்த 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை முடிச்சாச்சு, யோர்தானை தாண்டி கானானுக்குள்ள வந்தாச்சு. கானான்ல வந்து எல்லா குடும்பத்துக்கும் நிலங்களை இந்த யோசுவா பிரித்து கொடுத்து விட்டான். எல்லாரும் அவங்கவுங்க செட்டில் ஆயாடுச்சு. ஆண்டவர் சொன்னது போல அவங்க விதைக்காத தோட்டம், அவங்க நாட்டாத தோட்டம், அவங்க கட்டாத வீடு, இது எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு எதையெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ அது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாரும் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ யோசுவா கேட்குறான், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள், நீங்கள் யாரை தொழுது கொள்ள போகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் தொழுது கொள்ளுகிற விக்கிரகங்களை தொழுது கொள்ள போறீங்களா, எமோரியருடைய விக்கிரகங்களை தொழுது கொள்ள போறீங்களா, நீங்க என்னத்தை தொழுது கொள்ள போறீங்க? உங்களை பார்த்தா தெய்வன் மீது நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறது மாதிரி தெரியல. நீங்க என்ன பண்ண போறீங்க? இனிமே உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்து அவர்களை நல்லா ஆளாக்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து நல்ல திருமணம் முடிச்சுட்டு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த கணவன் வீட்டில் விட்டுட்டு வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவங்க மனசில் தோணும், என்னால் முடிஞ்ச எல்லாவற்றையும் நான் செஞ்சுட்டேன், என் பிள்ளையை இவ்வளோ காலம் பாதுகாத்தாச்சு, நல்லா படிக்க வச்சாச்சு, நல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு திருமணம் பண்ணி கொண்டு போய் விட்டாச்சு, இனிமே இந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த ஒரு பயம் திருமணத்துக்கு பின்பதாக எல்லா பெற்றோருக்கும், இனிமே என் பொண்ணு எப்படி இருக்க போறா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பெற்றோர்களுக்கு இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் வரதட்சணையாக நிறைய காரியங்களை அவங்க கேட்கலனாலும் செய்வீங்க, கேட்டாலும் செய்வீங்க. இன்னைக்கு மாமியார்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், வரதட்சணையை தயவு செய்து
கேட்காதீங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க எதுக்கு பெண் பிள்ளை வேணும் ஆண் பிள்ளை வேணும்னு கேட்குறாங்கன்னா இந்த வரதட்சணைக்காக தான். பெண் பிள்ளை இருந்துச்சுன்னா நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொடுக்கணும், ஆண் பிள்ளை இருந்துச்சுன்னா அமைதியாக உட்காந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் லிஸ்ட்டு மட்டும் கொடுத்தா போதும், எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். அது நமக்கு சாபம். ஹல்லேலூயா. செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெற்று வளர்க்கும் பொழுது உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க, நீ சம்பாதிச்சு நீ எல்லாவற்றையும் செய்து நீ போய் நல்ல ஒரு பெண்ணை நாங்கள் பார்க்கும் பொழுது நீ போய் அதை திருமணம் செய்து சந்தோஷமாய் நீ வாழணும்னு உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்னு உங்கள் பாஸ்டம்மா நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் என்னென்னா, உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்துக்களை பிரிக்கும் பொழுது உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துக்களை கொடுங்க. என்ன சிரிக்கிறீங்க? கொடுக்க மாட்டிங்களா? அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நகை கொஞ்சம் கொடுத்து ஏமாற்றி அமுச்சிடலாம், இங்கே இருக்கிற சொத்து நான் வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்குகிற நிலம், எக்ஸ்ட்ரா வாங்குகிற வீடு, எக்ஸ்ட்ரா வாங்குகிற பந்தல் எல்லாம் என் பையனுக்கு தான். இல்லை, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ தாய் தகப்பனாக இருக்கும்பொழுது, முடிஞ்சு போனவங்களை பற்றி நான் பேசலை, நீங்கள் ஆல்ரெடி மேரீடை பற்றி நான் பேசலை, இனிமேல் அந்த சந்ததியை விட்டுடலாம். இப்போ கல்யாணம் ஆகி இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்துருச்சுல்ல, இப்போ உங்களுக்கு எதுவும் அவங்க கொடுக்கல, அவங்கள விட்டுருங்க, இப்போ போய் சண்டை போட வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரு காட்லி பேரண்ட்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பெண் பிள்ளைகளை அனுப்பும் பொழுது அவர்களுக்கென்று உங்களால் முடிஞ்ச 1 சென்ட்டோ 2 சென்ட்டோ உங்களுக்கு என்ன இருக்குதோ அதில் கொஞ்சம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அனுப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை போகிற இடங்களில் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை சரியா இல்லைன்னா கூட அவர்களுக்கென்று ஏதோ ஒன்றை நீங்கள் வைத்து போங்க. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் நிற்கதையாக நிற்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் நின்று இருக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என் அப்பா அம்மாவால் நிறைய எனக்கு செய்ய முடியல, அதனால நான் எல்லாத்துக்கும் இவங்கள பேஸ் பண்ணியே நான் வாழ வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பேர் நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இது வழக்கமாக தேசத்தில் இப்படி தான் நடக்குது, வழக்கமாக இப்படி தான் கிராமங்களில் நடக்குது. கிறிஸ்தவ குடும்பங்கள் இனி மாற்றி வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பெற்றோர் எனக்குமே போய் நின்று எனக்கு வரதட்சணையாக இவ்வளோ வேணும்னு எந்த வீட்டுக்கிட்டையும் நீங்கள் பேசவே கூடாது. ஆமென். நீங்கள் அப்படி காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் அதை சொல்ல விரும்பலை, அது பெரிய உங்கள் குடும்பத்திற்கு அது வழி வழியாக ஒரு சாபமாக தான் இருக்கும். என் பையனுக்கு அவங்க பொண்ணு வாழ்கிறதுக்கு அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க, அப்புறம் எதுக்கு உன் வீட்டில் வாழணும்? நீ அதுக்கு உன் பையனை அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டா இன்னும் நிறைய கூப்பிட்டு அவங்களே அங்கே நல்லா வச்சுப்பாங்கல்ல, நீ எதுக்கு உன் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறீங்க? ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் ஆண் பிள்ளைகிட்ட எந்த வரதட்சணையும் நீங்கள் கேளுன்னு நீங்கள் சொல்லவே. நான் பார்க்குறேன், திருமணத்துக்கு அப்புறமா கூட அந்த வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் அம்மா வீட்டிலேருந்து ஒன்று வந்துடணும். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம், இவங்க குழந்தை பிறந்தாலும் அம்மா வீட்டில் இருந்தால் எல்லாம் வரணும். ஆனால் அது யாரோட வாரிசு? ஆண் பிள்ளை குடும்பத்துடைய வாரிசு. ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியமும் எங்கேருந்து தான் வரணும்? அப்புறம் எதுக்கு அது உன் வாரிசு? நீ அவங்க வீட்டுக்கே அந்த குழந்தைய கொடுத்துருங்க. அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆச்சு, அதுக்கு ஒரு சடங்கு செய்கிறாங்க, அப்பவும் அங்கேருந்து தான் எல்லாம் வரணும். அல்லது அதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அப்பவும் இந்த ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணால் இந்த அம்மா வீட்டில் இருந்தால் எல்லாம் வரணும். அப்புறம் இந்த அம்மா செத்து போகிறாங்க, நான் பார்க்குற சாவில் கூட அம்மா வீட்டிலேருந்து வரணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளைகாப்பு வைக்கிறாங்க, அம்மா வீட்டில் இருந்தால் வந்து எல்லாம் செஞ்சு, அப்போது இவங்க வீட்டில் எதுவுமே இல்லை, உட்காந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறது தான் வேலை. இது உலக பிரகாரம், இது உலகத்தின் உடைய சடங்காச்சாரம். கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு இன்றைக்கி நான் அன்பாக சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் மாற்றி வாழலாம். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் மாற்றி செய்யலாம். உங்கள் ஆண் பிள்ளைக்கு வரதட்சணை வாங்காதீங்க. உங்கள் பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அவர்களுக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் சொத்தில் கொஞ்சம் பங்கு கொடுத்து அனுப்புங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பெண் பிள்ளைகள், கடைசி தான் தம்பி. எங்கள் மம்மி டேடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலத்துலலாம் நாங்கள் தான் கூட இருந்தோம். அவர் வந்து நல்ல செழிப்பான காலத்தில் பிறந்தவர். எங்கள் டேடி இப்பவும் சொல்லுவார், நாளைக்கு எந்த சொத்தாக இருந்தாலும் அதில் ஒரு சிலுவை போடணும்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. சிலுவை போடணும்னு சொன்னால் இப்போ ஒரு ஏக்கர் நிலம்னா அதில் ஒரு சிலுவையை போட்டிங்கன்னா எத்தனை பங்கு ஆகுது?
அப்படிதான் சொல்லுவார். எது இருந்தாலும் அதில் ஒரு சிலுவை போடணும்னு சொல்லுவார். எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், நீ ஒழுங்காக இருந்துட்டேன்னா நாங்களாக பார்த்து உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம், நீ இல்லைன்னா டேடி என்ன கொடுக்குறாரோ அதுதான். ஹல்லேலூயா. சின்னதுலேருந்தே உங்கள் குடும்பத்தை அதை சொல்லி வளங்க. பெண் பிள்ளைகள் பார்த்தா இது எங்கேயோ போகிறது, அது உங்களுக்கு பிறந்தது தானே, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களை ஆசையாய் நீங்கள் வளர்த்த பிள்ளைகள். காலங்காலமாக இந்த பிள்ளைகளை செல்லம், கொஞ்சம் பெண் பிள்ளைகள் நல்லா வீட்டில் ரொம்ப செல்லமாக வச்சுருப்பீங்கள்ல எல்லாம். அப்போ கல்யாணம்னு வரும்போது மட்டும் எப்படி அந்த மனசு அப்படியே ஆப்போசிட்டாக ஆகுது. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. எப்படி அப்படி ஆப்போசிட்டாக ஆகுது அந்த மனசு. கல்யாணம் ஆகுது, அவ்வளோதான் முடிஞ்சது, இதுக்கு செய்ய வேண்டாச்சு, போ, உன்னை வேறு வீட்டுக்கு அனுப்பிட்டு, ஹாஸ்டலுக்கு அனுப்புகிற மாதிரி உன்னை வேறு வீட்டுக்கு அனுப்பிட்டோம், நீ இனிமேல் அங்கே தான், இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி பேசவே பேசாதீங்க. அவர்களுடைய கடைசி நாள் வரையிலும் நீங்கள் அவர்களுக்கு சொந்தமான தாய் தகப்பன்மார் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண் பிள்ளைங்கள் கஷ்டப்படும் போது ஒரு தாயாய் தகப்பனாய் கூட நின்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நிறைய அம்மாங்க சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன், அவங்க வீட்டில் பிரச்சனைன்னு அம்மா வீட்டுக்கு வந்தால் இங்கே சொல்லிடுவாங்களா, நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் அங்கே போயிடு, இங்கே நீ வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். அப்படியெல்லாம் நான் கேட்டு அவங்களுக்காக நான் வீட்டில் போயெல்லாம் ரொம்ப அழுதெல்லாம் இருக்கிறேன் ஆரம்ப நாட்களில். அப்படி சாட்சியெல்லாம் கேட்டு எப்படி இப்படி கொடுமையாக இருக்குதே இந்த தேசத்தில், இந்த ஊரில். அப்படி கிடையாது. உன் பிள்ளைகள் ஏதாச்சும் பிரச்சனைன்னு கணவன் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவர்களை உட்காந்து ஆறுதல் படுத்துங்க. முதல்ல அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. உடனே நீங்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க. அந்த பிள்ளைகளை முதல்ல தேற்றுங்க, அவங்கள விசாரிங்க. 2 நாள் அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து அந்த பாரத்தை முதல்ல மறக்க வைங்க. ஹல்லேலூயா. பிற்பாடு மெதுவாக ஒரு தாயாய் தகப்பனாய் உட்கார்ந்து அவர்களுக்கு மெதுவாய் சொல்ல ஆரம்பிங்க. இது இப்படி தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீ இந்த வழியில் போனேன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு தாயும் தகப்பனும் தெய்வத்துக்கு பயப்படுறவங்க அப்படி சொல்லி பழகுங்கள். ஆமென். இட் மே டேக் அ வீக் ஆர் அ மந்த். சில நேரம் அது ஒரு வாரக்கணக்காகலாம், மாத கணக்காகலாம். உன் பிள்ளையை தேற்றி அவங்கள திடப்படுத்தி அவங்கள தைரியப்படுத்தி பின்பதாக கணவன் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். ஹல்லேலூயா. அம்மாங்களுக்கு நான் பேசுகிறது புரியுதா? அம்மாங்களுக்கு பேசுகிறது புரியுதா? இல்லை, வந்த வேகத்தில் காலையில் வந்திருப்பாங்க, சாயந்தரமே நீ பைக்கில் ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு தான் வந்தேன்னா 4வது நாள் உனக்கு நியூஸ் வரும், உன் பொண்ணு ஏதோ பண்ணிவிட்டு இறந்துட்டா, அல்லது அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாச்சு, அடிதடி ஆச்சு, உன் பொண்ணு ரொம்ப வாய் பேசுகிறா, உன் பொண்ணு ரொம்ப இப்படிலாம் வர்றதுக்கு காரணம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஆயிட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ ஒரு தெய்வீக குடும்பம் எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக வரா. இப்போ இந்த கை தூக்குன அம்மாங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக வரா. நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, என் மாமியார் என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துச்சு தெரியுமா, என்னை என்னெல்லாம் பண்ணுச்சு, அதில் பாதினா நான் செய்ய மாட்டேனா அப்படின்ற முடிவோடு நீங்கள் இருக்கக்கூடாது. நான் இவ்வளோ கஷ்டங்களை பட்டேன், ஸோ என் வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு ஒரு கஷ்டத்தையும் நான் தரமாட்டேன். அண்மையில் ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு அழகான குடும்பம் ரொம்ப நல்லா பேசி திருமணம் பண்ணாங்க. வந்த வேகத்திலே வந்த 2 நாள்லேயே அந்த பொண்ணு இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாமியார் சண்டை போட்டு அந்த பொண்ணு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ 2-3 மாதம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி, எவ்வளவோ போய் கூப்பிட்றாங்க, அந்த பிள்ளை வரவே மாட்டுக்கா. ஹல்லேலூயா. ஏன்னா வந்த முதல் நாளே இங்கே பயமுறுத்திட்டாங்க. அவன் நினைக்கிறா இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், நான் வாழ்ந்தால் தனியாக வாழ்கிறேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேணாம். ஆமென். ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஒரு சட்டம் போட்டாராம், எல்லாரும் பூனை வளர்க்கணும். என்ன வளர்க்கணும்? 1 மாதம் கழித்து அந்த பூனையெல்லாம் கொண்டு வரணும். எந்த பூனை பெஸ்ட்டாக வளர்த்து வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ப்ரைஸ் தர போகிறேன்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் 30 நாள் பூனைக்கு நல்ல பால் ஊற்றி மீன் கொடுத்து என்னெல்லாம் போட்டு எல்லா பூனையும் கொழுன்னு ஆக்கி சூப்பராக எல்லாம் நாய்க்குட்டியாக பூனைக்குட்டியான்னு தெரியாத மாதிரி வளர்த்து வச்சுட்டாங்க. 30வது நாளில் ராஜா கொண்டு வர சொன்னார். எல்லா பூனையும் வந்துச்சு. அதில் ஒரு பூனை மட்டும் எலும்பும் தோலுமா வெறும் எலும்பெல்லாம் தெரியுது. ராஜா அப்படி ஆச்சரியப்பட்டு கேட்டாராம், எப்பா எல்லாரும் எப்படி ஆட்டுக்குட்டி மாதிரி வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நீ என்னப்பா உன் பூனை இப்படி இருக்குது? அவன் சொன்னா, ராஜா என் பூனை பாலே குடிக்க மாட்டேங்குது ராஜா. அது எப்படி இப்போ பூனைனாலே பால் தானே குடிக்கும், உன் பூனை ஏன் பால் குடிக்கலை? அவன் சொன்னானா, முதல் நாள் தெரியாமல் கொதிக்கிற பாலை அப்படியே எடுத்து அது பிளேட்டில் ஊற்றி அதுக்கு நான் வச்சுட்டேன். அது 2 நக்கு நக்கிடுச்சு, அது நாக்கெல்லாம் புண்ணாயிடுச்சு. அன்னைக்கு ஓட்டம் பிடிச்சது தான் இன்னைக்கு வரைய பாலை பார்த்தாலே தெரிச்சு ஓடுது ராஜா. என் பால் அது குடிக்கல, அதனால என் பூனை இப்படி இருக்குது. அப்படி தான்
வீட்டுக்கு வர மருமகளை முதல் வாரம் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் அவங்க கடைசி வரையும் அவங்க இருக்க முடியும். ஆமென். நீ வாரத்தில் இல்லாத சட்டத்திட்டம் உங்களுக்கு மனசில் தோன்ற எல்லாத்தையும் வச்சு அவங்கள பயமுறுத்திட்டிங்கன்னா அந்த சூடு பாலை பார்த்த பூனை மாதிரி அதுக்கடுத்து நல்ல மாமியாராக மாறினா கூட அந்த பொண்ணு உங்களை நம்ப போகிறதே கிடையாது. கடைசி வரையும் நம்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு வர மருமகளை ஞானமாக நடத்துங்க, கவனமாக நடத்துங்க, வார்த்தைகளை நிதானித்து பேசுங்க. ஆமென். நீங்கள் வார்த்தைகளை கொட்டிட்டீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. நான் எப்போ சொன்னேன்னு கேட்பீங்க. ஆனால் புதுசாக வர பொண்ணுக்கு முதல் வாரம் என் மாமியார் இதெல்லாம் சண்டை போட்டாங்க, 2வது வாரம் இதெல்லாம் சொன்னாங்க, 3வது மாதம் இதெல்லாம் பேசுனாங்க, நான் மாதமாக இருக்கும்போது இதெல்லாம் சொன்னாங்க, என் குழந்தை முதல் பிறந்தநாளுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, என் குழந்தை 5வது பிறந்தநாளுக்கு இப்படி பண்ணாங்க, என் குழந்தை வயசுக்கு வந்த போது இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த பெண் மறக்கவே மாட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு தெய்வீக மாமியாரா இருப்பீர் என்று சொன்னால் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தேவை. இந்த வேத பக்கத்தில் இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டான், நீங்கள் எல்லாருக்கும் நல்ல நல்ல இடம் கொடுத்தாச்சு, செட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள் யாரை தொழுது கொள்ள போகிறீங்க? ஆனால் இவன் சொல்கிறான், நீங்கள் யாரை தொழுது போகிறீங்கன்னு கேட்டுட்டு யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க? கர்த்தரை சேவிக்கிறீர்களா இல்லை மற்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? யோசுவா வாழ்ந்த நாட்களில் அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். மோசே மரிச்ச பின்பதாக அந்த குடும்பங்களை எல்லாம் அவன் வழிநடத்தி வந்தான், இடங்களை அவன் பிரித்து கொடுத்திருக்கிறான், எல்லாம் பண்ணி அவன் டயர்ட் ஆயிட்டு சொல்றான், இனிமேல் உங்களா கூட என்னால் போராட முடியாது. இவ்வளோ நாள் தெய்வன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, தெய்வன் எவ்வளவு மகத்துவமானவர் என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, 40 வருஷம் வனாந்திரத்தில் எப்படி உங்களை நடத்தி வந்திருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் குடும்ப ஜெபம் வைக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்களேன். எனக்கு இன்னைக்கு குடும்பத்தில் பெரிய ஃபெயிலியருக்கு காரணம் குடும்ப ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் இல்லை. என் கணவர் வரல அதனால நான் ஜெபம் பண்ணல, இவங்க பிள்ளைங்க இல்லை அதனால ஜெபம் பண்ணல. உங்கள் வீட்டில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இரவு 8 மணிக்கு குடும்ப ஜெபம். யார் வந்தாலும் வரலைன்னாலும் அம்மாவோ அப்பாவோ அந்த ஜெபத்தை ஆரம்பிங்க, இருக்கிறவங்க வந்து உட்காரட்டும். ஹல்லேலூயா. ஒரு 10 நாள் நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுவீங்க, 15 நாள் தனியாக ஜெபம் பண்ணுவீங்க, அடுத்து ஒவ்வொருவராய் வந்து உட்காருவார்கள். ஆமென். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத ஒரு வீடு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டைம்னு இல்லை, ஆனால் எவ்ரிடே நாங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். ஒன்று நானும் ஐயாவும் ஜெபம் பண்ணுவோம், ஐயா இல்லைன்னா நானும் என் பொண்ணும் கம்பல்சரியாக ஜெபம் பண்ணுவோம். அப்படி நாங்கள் சில நேரம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்தோன்னா ரொம்ப அந்த ஜெபம் ஆரவாரமாக கொண்டாட்டமாக இருக்கும். அப்படி ஒரு ஜெபத்தை நாங்கள் பண்ணுவோம். ஆனால் டெய்லி ஏதோ ஒரு வேலையில் கண்டிப்பாக ஜெபம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 21 நாள் முழங்கால் யுத்தம் பண்ண தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை விடாதீங்க, தனி ஜெபத்தை விடாதீங்க, குடும்ப ஜெபத்தை விடாதீங்க. ஆமென். உங்கள் குடும்பங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்? உங்கள் வீட்டில் சத்தமாக பாட்டு பாடி வேதம் வாசிக்கும் பொழுது இருக்கிற எல்லா இருளினாவின் கிரியைகள் முதலாவது உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடும். ஹல்லேலூயா. இருக்கிற சாபங்கள் மாறும், இருக்கிற எல்லா வன்கண்கள் பொறாமைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருவதை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். எப்படி சாப்பிடும்போது எல்லாரும் வாங்க வாங்கன்னு அம்மா கூப்பிட்டு எல்லாருக்கும் பிளேட்டில் போட்டு தர மாதிரி ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் வைங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஒருவேளை குடிக்காரர், இவர்கிட்ட நான் ஜெபிக்க முடியாதுன்னா அவர் வரத்துக்கு முன்னாடியோ தூங்கின பின்னாடியோ ஏதோ ஒரு டைமில் உன் பிள்ளைகளை வைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. உங்கள் அப்பா இல்லைன்னா கூட, உங்கள் அம்மா இல்லைன்னா கூட அண்ணன் தங்கச்சி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் யார் இருக்கிறீங்களோ உட்காந்து அந்த டைமுக்கு டெய்லி ஜெபம் வைங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாதான் நீங்கள் புது பலனை அடைய முடியும். ஆமென். இவ்வளோ ஜனங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு யோசுவா யோசிக்கலை. நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? நான் தெய்வத்தை மாத்திரம், நான் மாத்திரம் இல்லை, நானும் என் வீட்டாரும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். இந்த தெய்வீக குடும்பம் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அதுதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் உம்மை நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 2 வசனத்தை யாராச்சும் சத்தமா வாசிங்களேன். அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவதுராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். ஆமென். இங்கே ஆக்கில்லா பிரிசில்லா என்று ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் பெயர் ஆக்கில்லா, மனைவி பெயர் பிரிஸ்கில்லா. இவங்க 2 பேரும் ரோமாபுரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கிழவதி ராயன் என்று சொல்லுகிற கிளவுடியஸ் சீசர் அங்கே ஒரு பெரிய சட்டத்தை போடுறான். என்னன்னா, இங்கே யூதர்கள் யாரும் ரோம் தேசத்தில் வாழக்கூடாது, இந்த ரோமாபுரியில யூதர்கள் யாரும் வாழக்கூடாது என்று சொன்ன பொழுது அந்த சட்டத்தை ஏற்று இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த ரோமை விட்டு கொரிந்து பட்டணத்தில் வந்து அங்கே பிழைப்பு நடத்தி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கூடாரம் செய்கிற தொழிலை செய்கிறவர்கள். இப்போ இந்த பவுல் ஊழியக்காரன் கொரிந்து பட்டணத்திற்கு வரும்பொழுது எங்கடா போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு, யார்கிட்டடா போய் தங்கலான்னு பார்க்குறாரு. இவருக்கும் கூடாரம் செய்கிற தொழில் தெரியும், அதனாலே இவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாரு. யார் வந்து ஸ்டே பண்ணுறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரர் வந்து ஸ்டே பண்ணுறாரு. ஸ்டே பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களோட கூட வேலை செய்கிறாரு. அவங்க ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்தில் போய் இந்த பவுல் பிரசங்கிக்கிறார். இதை ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்கிறாங்க, பவுலோட கூட சேர்ந்து கேட்குறாங்க. அங்கே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டதுனால இப்போ வீட்டில் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கூடார வேலையை செய்யும் பொழுது அங்கேயும் வந்து அவங்களிடத்துல ஆண்டவரை பற்றி கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு வேலை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வாழ்க்கை கதைகளை எல்லாம் நீங்கள் பேசும் பொழுது சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க இல்லை, அப்புறம் வேற என்ன நடந்துச்சு, வேற என்ன உனக்கு தெரியும், அப்படி ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த பவுல் பேசுறது ஆக்கிலாக்கும் பிரிசில்லாக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ இந்த ஊழியக்காரர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு அவங்க அழகாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்து அவர்கள் இருவருமே ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர்களோடு வாழ்ந்த நாட்கள் முடியுது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியை விட்டு இப்போ அவரு சிரியா நாட்டிற்கு போறாரு. அங்க போய் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யணும். சிரியாவுக்கு போறாரு. போகும்பொழுது இந்த ஆக்கிலாவும் பிரிசில்லாவும் சொல்றாங்க, ஐயா நீங்க தனியா போக வேண்டாம், எங்களுக்கும் ஊழியம் செய்ய ஆசையா இருக்கிறது, உங்களோட நாங்க வருகிறோம். சிரியாவுக்கு போறாங்க. அங்க கொஞ்ச நாள் ஊழியம் செய்யறாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, எப்பா முடிஞ்சது, நான் இப்ப எபேசு பட்டணத்துக்கு போறேன், எபேசியஸ்க்கு போறேன், நீங்க அங்க வர வேண்டாம், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அவங்க சொல்றாங்க, இல்லையா நாங்க இன்னும் கொஞ்சம் ஊழியம் செய்யறோம். ஹல்லேலூயா. எபேசு பட்டணத்துல போய் அங்கேயும் அவர்கள் ஊழியம் செய்து வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அப்பல்லோ அப்படின்னு சொல்கிற ஒரு படித்த மனிதன் அந்த ஊர்ல அவர் இருக்கிறார். அந்த அப்பல்லோவுக்கு யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானத்தை வரைய நல்லா தெரியுது. இயேசு கிறிஸ்துவை பத்தி அப்பல்லோவுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதத்தினுடைய பல ரகசியங்களை அப்போலோ கத்து வச்சிருந்தவன். ஆனால் இந்த ஆக்கிலாவும் பிரிசில்லாவும் உட்கார்ந்து அந்த இளம் வாலிபனை தங்கள் வீட்டுக்கு வரவழைச்சு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்லி அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாம் சொல்லி அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வச்சு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் உருவாக்குகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிங்க, இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இன்னைக்கு நம்ம திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் மாதிரி தான். அவங்க யாரும் பிறப்பில் கிறிஸ்தவர்கள் அல்ல, இடையில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. இடையில
இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை அவங்க அப்படியே விட்டுறல. அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை அப்படியே விட்டுறல, ஊழியக்காரனோடு சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்பினார்கள். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய ஆசையா இருக்குது? The godly family. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இன்னைக்கு ஊழியம் செய்ய ஆசையா இருந்தா ஊழியக்காரரோடு சேர்ந்து எங்கெல்லாம் ஊழியம் இருக்கோ ஓடி ஓடி ஊழியம் செய்ய விரும்புங்கள். ஹல்லேலூயா. உங்களிடத்துல யாராச்சும் வந்த, உங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும், அவங்க சொந்தக்காரங்க வந்தா கூட அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சு நல்ல சாப்பாடு போட்டுட்டு இயேசுவை பற்றி பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் உங்ககிட்ட நல்லா அப்படி கேட்டுட்டு உங்ககிட்ட பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணாம போயிடுவாங்க. ஆனா அவங்க பஸ்ல போகும்போதோ பைக்ல போகும்போதோ அவங்க யோசிப்பாங்க, எத்தனையோ வீட்டுக்கு நம்ம போனோம், யாருமே இப்படி கடவுளை பத்தி பேசவே இல்லை. ஆனால் இந்த அக்கா வீட்டுக்கு போனால் அவங்க இயேசுவை பற்றி பேசினார்களே. ஹல்லேலூயா. ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியுது. ஒருவேளை நீங்கள் சொன்ன காரியம் புரியலன்னா கூட ஒரு வித்தியாசம் தெரிகிறது. நான் போன எத்தனையோ சொந்தக்காரங்க வீட்டில் ஊரு கதை, உலகத்து கதை, குடும்ப கதையை பேசி சாப்பாடு போட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் இவர்களோ அவங்க கண்ட இயேசுவை அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எத்தனையோ பேர்களுடைய இருதயத்தில் அது கிரியை செய்ய ஆரம்பித்து அது யோசனையாய் வந்து அந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் ஆரம்பிச்சு, அந்த இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், ஏன் இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, ஏன் இவங்க அந்த இயேசு மேலே இவ்வளோ பற்றுதலாக இருக்கிறாங்க, முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்க நம்மள மாதிரி தானே இருந்தாங்க, திடீர்னு அவர்களுக்குள்ள எப்படி இந்த மாற்றம் வந்தது என்று சொல்லி அவங்க யோசிக்க யோசிக்க கர்த்தர் அந்த இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். ஆமென். நான் எத்தனையோ முறை நான் சொல்லுவேன், விதைக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. விளைய செய்கிறது தேவன். ஆமென். விளைய செய்கிறது தேவன். இயேசுவை பற்றி நீ சொல், அது உன்னுடைய கடமை. ஹல்லேலூயா. அவங்க இருதயத்தில் கிரியை செய்வதோ அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதோ அது ஆண்டவருடைய வேலை. அந்த வேலையை அவர் செய்வார், நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். ஆமென். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் முதலாவது யோசுவாவை போல ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ரெண்டாவது, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி ஊழியம் செய்ய வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும், என் இடத்துல வருகிற எல்லாருக்கும் ஆண்டுடைய வார்த்தை நான் சொல்லணும், ஊழியக்காருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நல்ல காட்லி ஃபேமிலியா, ஒரு நல்ல தெய்வீக குடும்பமாக இருக்கணும்னு சொன்னால் எப்பவும் இயேசுவோடு வாழ பழகி கொள்ளுங்கள். ஆமென். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சமைக்கிறீங்க, பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க, உங்கள் டிவியில் இன்னைக்கு என்ன விஜய் டிவியில் என்ன ப்ரோக்ராம் வருது, அந்த டிவியில் என்ன ப்ரோக்ராம் வருது அப்படி போடுறத விட 2 பாட்டு போட்டு விடுங்க, ஒரு பிரசங்கத்தை போட்டு விடுங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் இது அவர்கள் காதில் தொனித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சில வர்ஷிப் சாங்ஸ்லாம் போட்டிங்கன்னா 10-20 சாங் அதுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரிலாம் போட்டுட்டு உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. அந்த வீடு ஒரு தெய்வீக பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கும். ஆமென். அங்கே தேவையில்லாத, அந்த வீட்டில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், தேவையில்லாத சண்டை வரவே வராது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வீட்டில் வீண் சிந்தனைகள் வரவே வராது. பிள்ளைங்க தனியாக போய் ஃபோனில் அப்படி உட்காந்துட்டு எதையோ உங்களுக்கு மறைச்சி கதவு பின்னாடி கதவை சாத்திட்டு பாத்ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு எதையோ நோண்டுகிற வேலை அந்த வீட்டில் நிச்சயமாக வராது. ஏன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை அவங்க இருதயத்தில் பேசிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைனா தான் அந்த வீட்டில் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. இங்கே வந்தால் தான் வர்ஷிப்பு, இங்கே வந்தால் தான் ஆண்டவருடைய பாட்டு, இங்கே வந்தால் தான் பைபிள், இங்கே வந்தால் தான் கர்த்தருடைய வார்த்தை, இங்கே வந்தால் தான் ஜெபம். இதோட வீட்டுக்கு போயிட்டா அவ்வளோதான், நானும் என்னுடைய டிவியும் என்னுடைய ஃபோனும் கர்த்தரை கூடவே இருப்போம். அந்த மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி விட்டுட்டு அந்த சின்ன சின்ன மாற்றங்களை பெரியவர்களாகிய நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உருவாக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கி உங்கள் பொண்ணு, உங்கள் பையன், உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு நிலைமை சரியில்லை, இவங்க வாழ்க்கை சரியில்லைன்னா அதற்கு மூலமாய் முதற் காரணம், நீங்கள் பிடிக்கலனாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும், தாய் தகப்பனுடைய காரியம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம தான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் சும்மா போய் அவங்கள அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. சும்மா போய் ஒரு காரியத்தை இதை செய்யாத நீங்கள் சொன்னீங்கன்னா 3ஆவது வாட்டி சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுறதை நிப்பாட்டிருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்தில் ரொம்ப பேசுகிறத குறைச்சிட்டு வீட்டில் இது மாதிரி சில மாற்றங்களை உண்டு பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, அந்த இருதயத்தில் கர்த்தர் இடைப்படுவார். ஆமென். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியாக ஒரு குடும்பம், நம்முடைய குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அப்படி இன்னொரு குடும்பம் நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம். என்ன குடும்பம் அது? திருச்சபை குடும்பம். ஹல்லேலூயா.
திருச்சபை குடும்பம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிக முக்கியமானது. திருச்சபையில் வரும்போது தான் நமக்குள்ள ஒரு ஐக்கியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில கூடும்போது தான் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு யூனிட்டி, நம்ம எல்லாரும் ஒன்றுமையாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தருணத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இதில் நிறைய பேர் சொந்தக்காரங்க இருப்பீங்க, நிறைய பேர் அப்படி இல்லாமல் இருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாய் கர்த்தருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு ஒரே திருச்சபையில் அங்கத்தினர்களாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆவிக்குரிய தாயை தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய வீட்டிலையோ வாழ்க்கையில என்ன வந்தாலும், இல்லை தனிநபர் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அது திருச்சபையை பாதிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் திருச்சபை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அழுதீங்கன்னா திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அது வேதனை தான். ஹல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு அங்கத்தினா இருக்கிற நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குடும்பத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. யாரும் ஒருத்தர் திருச்சபையை அற்பமாய் பேசுகிறாங்களோ, யார் ஒருத்தர் திருச்சபையினுடைய காரியங்களை வச்சு கேலியும் கிண்டலுமாக பேசுகிறாங்களோ அவர்களோட உங்கள் நட்பு நிச்சயமாக தொடரவே கூடாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, நாங்கள் இப்படி இருக்க முடியாது அப்படின்னா கீப் லிமிட். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், யாரும் நமக்கு எதிரிகள் அல்லவே அல்ல. ஆமென். நமக்கு யாரும் எதிரிகள் அல்ல. சிலர் இப்படி அப்படின்ற தெரியும் பொழுது அவர்களை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆமென். அவர்களிடத்துல லிமிட்டாக இருங்க. நம்ம ஆலயத்தை எப்பவுமே கேவலமாக பேசுகிறாங்களா, ஊழியக்காரர்களை எப்பவுமே அற்பமாக நினைக்கிறாங்களா, அவர்களிடத்துல நீ ஜோடி சேர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் நடக்கக்கூடாது. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே கூடாது. ஒருவேளை அவர்களால் உங்களுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அப்படிப்பட்ட நன்மை நமக்கு தேவையே கிடையாது. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. அப்படி நன்மை நமக்கு தேவை கிடையாது. அது நமக்கு சாபமாய் தான் மாறும். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்படிப்பட்ட கெடுக்கிறவர்களோடு சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது. உன் ஆலயம் உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. உங்கள் வீடு எவ்வளோ முக்கியமோ அதை விட ஒரு படி ஜாஸ்தி முக்கியம் உன்னுடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஆலயத்தின் மீது கவனமாக இருங்க. ஆலயத்தின் மீது கவனமாக இருங்க. ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகள் மீது ரொம்ப அக்கறையாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கணும்னு போய் முழங்கால் படிட்டீங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் எல்லாம் ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. மிச்சம் என்ன ஜெபிக்கிறது நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெயரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். ஆமென். எனக்காக தண்டலம் திருச்சபையில் யாராச்சும் ஜெபம் பண்ணுவாங்களா பிரதர்? பண்ண மாட்டாங்க. வேற எந்த சர்ச்சில் என்னால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆமென். என் பிரசங்கம் உலகமெல்லாம் போது நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? நிச்சயமாக. இந்த அம்மா நல்லா பேசுகிறாங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். எனக்காக இசப்பா எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, அவங்க நல்லா பேசணும், அவங்க நிறைய இடத்துக்கு போகணும், அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எங்கள் ஐயாவை ஆசீர்வதிங்க. அப்படி நீங்கள் உரிமையோடு ஜெபம் பண்ணுறது யாருன்னா என் திருச்சபை மக்கள் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நான் நினைக்கிறது என் மக்கள் மட்டும்தான். ஆமென். பலிபீடத்தில் இன்னும் சொல்கிறேன், 100% உண்மை. ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறாங்க, ஐயாவுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், எங்களுக்கு என் திருச்சபை தான் நம்பர் 1. ஆமென். எங்களுக்கு கொண்டாட்டமாக, எங்களுக்கு ஆசீர்வாதமாக, எங்களுக்கு மகிழ்ச்சியாக, எங்களுக்கு என்ன இருந்தாலும் அது ஏன் மக்களோடு இருக்கணும். அதை தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி உங்கள் ஊழியக்காரரை, உங்கள் திருச்சபையை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பம் ஒரு தெய்வீக குடும்பம், நமக்கு ஒரு நல்ல திருச்சபை, எல்லாவற்றுக்கும் உண்மை உள்ளவர்களா, அதை நினைக்கிறவங்களா நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகளை உலகம் சந்திக்கிறது போல நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது. உலகத்தார் டீல் பண்ணுற மாதிரி நீங்கள் டீல் பண்ணக்கூடாது. எல்லாத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றையும் இயேசுனுடைய சமூகத்தில் கொண்டு போயிருங்க. எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போயிடுங்க. கர்த்தர் மாற்றுவார். ஒரு பையன்கிட்ட நிறைய பசில் போட்டாங்களாம். பசில்னா தெரியுமா? இப்போ ஒரு படத்தை துண்டு துண்டாக கிழிச்சு போட்டுட்டு நீங்கள் திரும்ப எடுத்து அழகாக அடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல.
அது மாதிரி ஒரு விளையாட்டு. பட் அதுக்கு மாதிரி நல்ல கார்ட்போர்டில் அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம இணைச்சா அதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பசில் ஒரு பையன்கிட்ட போட்டு, இது வந்து உலக மேப்பு, நீ சீக்கிரமாக 5 minutesல இதை நீ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்களாம். அந்த பையன் எப்படி திருப்பி பார்த்தா 4 minutesலே அவன் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டான். அது கொடுத்த அந்த சார் வந்து கேட்டார், பெரிய பசங்களால் கூட முடியல, அரை நாள் ஒரு நாள் எடுத்தவங்களால கூட முடியல, எப்படி நான் 4 minutesல முடிச்சிட்டேன்? அவன் சொன்னானா, சார் இதில் ஒரு பக்கம் உலக மேப் இருக்குது பிச்சு, இன்னொரு பக்கம் ஒரு ஃபேமிலி பிக்சர் போட்டிருக்காங்க சார். எனக்கு இந்த உலக மேப்பில் எந்த நாடு எங்கே வரும்னு தெரியாது, ஆனால் இந்த ஃபேமிலி பிக்சர் இருக்குது. இல்லை அப்பா தலை எங்கே, அம்மா கால் எங்கே, தங்கச்சி உடம்பு எங்கே, அது எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சுது. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உலக மேப்பு கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, உங்கள் ஃபேமிலி கரெக்டாக இருந்துச்சுன்னா, உங்கள் ஃபேமிலியை உங்களால் கரெக்டாக நடத்த முடிச்சுதுன்னா வேறு எல்லாவற்றையும் உங்களால் செம்மையாக நடத்த முடியும். ஆமே. யாருக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. திருமணமாகி குடும்பத்தை ஆரம்பிக்கிற யாருக்குமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், தெரியாத விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களால் டீல் பண்ண முடிஞ்ச பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணுங்கள். உங்களால் டீல் பண்ணி இதுக்கு முடிவே கொண்டு வர முடியாத பிரச்சனையை ஆண்டவர் கரத்தில் கொடுத்துட்டு நீங்கள் சமைக்கும் போது கூட சொல்லுங்கள், ஏசப்பா நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன்னு சொன்னீங்களே, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நான் உனக்காக பழி வாங்குவேன்னு சொன்னீங்களே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு சொன்னீங்களே, எப்போ செய்வீங்க? அப்பா கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய காலத்தில் கர்த்தர் நிச்சயம் செய்வார். உங்களுடைய ஒவ்வொரு குடும்பம் பார்க்குறவங்க சொல்லணும், இது ஒரு தெய்வீக குடும்பம், இது ஒரு காட்லி ஃபேமிலி, இது ஒரு தெய்வீக குடும்பம், இது ஒரு காட்லி ஃபேமிலி. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? we are going to pray. Hallelujah, hallelujah. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. அப்பா இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தை திருச்சபையினுடைய அங்கத்தினராக நீங்கள் மாற்றி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு தெய்வீக குடும்பமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தெய்வீக வாசனை வீசட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உலகத்தில் இருக்கிற மற்ற குடும்பங்களுக்கும், ஆண்டவரே தேசத்தில் ஊர்களிலே வாழ்கிற மற்ற குடும்பத்துக்கும், உம்மை அறியாமல் இருக்கிற மற்ற குடும்பத்துக்கும், உம்மை அறிந்திருக்கிற எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நீர் காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துங்க, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை தேற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா, அநேகர் துக்கத்தோடு இருக்காங்கப்பா, அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா, அநேகர் மன கஷ்டங்களோடு இந்த பிரச்சனையை நான் எப்படி டீல் பண்ண போறேன், இந்த தேவையை நான் எப்படி சந்திக்க போறேன், இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி வெளிவர போகிறேன், இதை நான் எப்படி முடிக்க போகிறேன் என்று சொல்லி தங்களுடைய இயலாமையை குறித்து, தங்களுடைய இல்லாமையை குறித்து, தங்களுடைய முடியாமையை குறித்து இன்றைக்கு அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீங்க தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களுடைய ஐஸ்வர்ய சம்பன்னராகிய தேவன், எங்களுடைய சர்வ சிருஷ்டியாகிய எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை உடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிசாசு அநேக சின்ன சின்ன பிரச்சனைகளை மலை போல காட்டி உடைய பிள்ளைகளை திகைக்க பண்ணி கொண்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை நீர் கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயத்தை நீங்க செய்யுங்கப்பா. அவருடைய எல்லா பிரச்சனைகளும் அவருடைய காலின் கீழே வந்து விழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யோசுவா முடிவு பண்ணினது போல, யோசுவா முடிவெடுத்தது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆக்கில்லா பிரிசில்லா ஆண்டவரே பவுலோடு சேர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்து அப்பல்லோவை ஆதாயப்படுத்தி ஊழியக்காரனாய் எழுப்பி
எழுப்பினது போல ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வைராக்கியத்தை நீர் கொடுங்கப்பா. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாய் எங்கள் சந்ததிகளை கர்த்தர் நீங்க மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தீவட்டிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமா எங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஐயாமார்களுக்காக ஜெபிக்கிறேன், எங்களுடைய எழுப்புதல் பெண்களுக்காக ஜெபிக்கிறேன், வயதான பாட்டிமார்களுக்காக ஜெபிக்கிறேன், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கல்வாரியின் ரத்தம் எல்லார் மீதும் பூசப்படட்டும் ராஜா. எல்லாரையும் கர்த்தர் உணர்வுள்ளவர்களா நீர் மாற்றுங்க ராஜா. ஒவ்வொரு இருதயத்தில் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் நிலைநிறுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. கர்த்தருக்காய் அனலாய் எழும்ப, கர்த்தருக்காய் அனலாய் எழும்ப எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நிறைக்க வேண்டுமாய், கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னத்தினால மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி அனுப்ப வேண்டுமாய் அருமரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.